ஆ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று திருப்பாவை 4ஆம் பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் பொக்கு முகர்ந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல்மை கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம் பொறி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இதில் கண்ணனை ஆழி மழைக்கண்ணா அப்படின்னு அழகாக கூப்பிடுறா என்றால், அந்த பெருங்கடலிலிருந்து நீர்த்திவலைகள் அப்படியே சூரிய வெப்பத்தால் மேலெழும்பி மேகமாயி, அந்த மேகம் இடி மின்னலோடு கூடி பெருமான் கையில் இருக்கும் சாரங்கத்திலிருந்து வரும் அம்புகள் போல உலகத்தில் மழையாக பொழிந்து வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய விண்ணப்பம். அதாவது ஆண்டாளுக்கு எதை பார்த்தாலும் கிருஷ்ணன் மாதிரியே இருக்குது. அதனால் அந்த கடலை பார்த்தாலும் கிருஷ்ணன் மாதிரி தான் இருக்குது. கிருஷ்ணனே கடலிலிருந்து நீர்த்துளிகளாக மேலே சென்று அங்கே அப்படியே மேகமாக ஆகி, அந்த மேகம் அவன் நிறத்தில் இருக்கிறதுனால மேகமே அவன்தான். அவன் கையில் இருக்கும் சக்கரம் போல் மின்னி சங்கு போல் அதிர்ந்து சார்ங்கத்திலிருந்து வரும் அம்பு போல மழை பெய்கிறது, மக்களை வாழ வைக்க பெய்கிறது. இதைத்தான் ஆண்டாள் சொல்கிறாள். அப்பேற்பட்ட கண்ணன் நீ எங்களை வாழ வைக்க மழையாய் வந்து அருள்வாய் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா இல்லையா? இப்போ இதில் பகவத்கீதைக்கு என்ன இதுக்கு இந்த விஷயம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, விபூதி யோகம். நாம் திரும்ப திரும்ப விபூதி யோகத்தை பார்க்குறோம். ஏன்னா பெருமானுடைய விபூதிகள் அநேகம். திருப்பாவையில் நிறைய இடங்களில் பெருமானுடைய விபூதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் அந்த 10வது சாப்டராக அந்த விபூதி யோகத்தில் 29வது ஸ்லோகத்தில் அனந்தஸ்மி நாகானாம் வருணோ யாதசாமகம் பித்ருணாம் ஆரியமாச்சாஸ்மி யம சந்நியாமதாமகம். அனந்தச்சாஸ்மி நாகானாம் வருணோ யாதசாமகம் பித்ருணாம் அரியமா சாஸ்மி யம சந்நியமதாமகம். அதாவது நாகங்களில் நான் அனந்தனாக இருக்கிறேன். பெருமாள் தான் அவ்வளவு பெரிய நாகமான அனந்தனாக இருக்கிறார். நீர்நிலைகளில் நான் வருணனாக இருக்கிறேன். ஸோ பெருமாள் சொல்லியிருக்கார், நான் தான் வருணனாக இருக்கிறேன்னு. அந்த நீர்நிலையிலிருந்து மேலே போய் மழையாகவும் வருகிறார். அடுத்தது பித்ருக்களில் ஆரியமாவாக இருக்கிறேன். இந்த நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களில் நான் யமதர்மராஜனாக இருக்கேன்னு அழகாக சொல்லியிருக்கேன். நீரின்றி அமையாத உலகன்னு நமக்கு தெரியும். இந்த நீர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, பெருமான் இல்லாமல் எதுவுமே இல்லை. இது மட்டுமா சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா, பெருமாள் 3வது அத்தியாயமான கர்ம யோகத்தில் மழையை பற்றி சொல்லியிருக்க. மழை எப்படி வருகிறது அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞா கர்ம சமுத்பவன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்க. அதாவது இந்த உயிரினங்கள்லாம் வாழ்வதற்கு அன்னம் வேண்டும். அந்த அன்னம் எங்கிருந்து வருகிறது என்றால்
மழை மூலமாக வருகிறது. அந்த மழை எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தா யஜ்ஞங்கள் நடத்துவது மூலமாக வருகிறது. அந்த யஜ்ஞங்கள் எப்படி நடக்க முடிகிறது அப்படின்னு பார்த்தா கடமையை செய்வதனால் நடக்க முடிகிறதுன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். இதை நம்ம திருப்பாவையோட கான்டெக்ஸ்டில் கொண்டு வந்தோம்னா, திருப்பாவையில் செய்ய வேண்டிய கிரியைகள் சொல்லியிருக்கா இல்லையா ஆண்டாள், என்னெல்லாம் செய்யணும்னு. அதுதான் நம்மளுடைய கடமை. அந்த கடமையை செய்யும் பொழுது அப்படியே நாம் சில தியாகங்களையும் செய்கிறோம். அதனால் அது ஒரு யஜ்ஞம் போல் ஆகிறது. அப்படி நாம் யஜ்ஞமாக அதை செய்யும் பொழுது கண்ணன் மழையாக வருகிறான். வந்து உலகில் உள்ள உயிரினங்களை வாழ்விக்கிறான். அந்த மழையாக கண்ணன் வருகிறான், உலகத்தை வாழ்விக்க வருகிறான். அப்படின்றது பகவத்கீதையில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸோட எவ்வளோ அழகாக ஒத்துப்போகிறது பாருங்கள். ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.